வணக்கம் நேயர்களே, சின்ன சின்ன செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். அன்றாடம் நடக்கும் நிகழ்வுகள் எல்லாம் நாம செய்திகளா பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அந்த நிகழ்வுகள்ல கொஞ்சம் மாறுபட்டு வேடிக்கையாகவும் வினோதமாகவும் இருக்கக்கூடிய விஷயங்களை சின்ன சின்ன செய்திகள் நிகழ்ச்சியில நம்ம பார்த்து ரசிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கும் பல சுவாரஸ்யங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே ராமலிங்காபுரத்துல பள்ளி கட்டட திறப்பு விழா நடந்தது. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இதுல பங்கேற்று பள்ளியை திறந்து வச்சாரு. இதனைத் தொடர்ந்து சிறப்புரையாற்றிய வைகோ வெற்றி தோல்வி குறித்து பேசி மாணவர்களை உற்சாகப்படுத்தினார். அப்படி என்ன பேசினாருன்னு பார்க்கலாம். இலக்கிலே கூர்மையான கவனம் இருந்தால்தான் வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியும். தோல்விகளை பற்றி கவலைப்படக்கூடாது. அதையும் மாணவர்களுக்கு நான் பல இடங்களில் சொல்லுவது. தோற்றால் இன்னொரு முறை ஜெயித்துக் கொள்ளலாம், அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. 6 முறை தோற்றான் ராபர்ட் புரோஸ். சிலந்தியினுடன் பாடம் பெற்று 7வது முறை யுத்தத்துக்கு போய் ஜெயித்தார் என்று நான் 7வது வகுப்பு புத்தகத்திலே படித்திருக்கின்றேன். எத்தனையோ முறை பல பேர் தோற்று. ஆபிரகாம் லிங்கன் அரசியல் வாழ்க்கையில் தோல்வி மேல் தோல்வி, வாழ்நாளெல்லாம் தோல்வி. அனைத்து தேர்தலிலும் தோல்வி. செனட்டர் தேர்தலில் தோல்வி, ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் எலெக்ஷன் தோல்வி, கவுன்சிலர் எலெக்ஷனில் தோல்வி. இருட்டத்தட்ட தொடர்ந்து தோற்ற அவன் கடைசியில் ஜனாதிபதியாக வெற்றி பெற்றான் என்று நான் படித்திருக்கிறேன். அதனால தொடர்ந்து நானும் தோத்துட்டு இருக்கிறேன். என் கூட இருக்கிறவங்களை கொஞ்சம் உற்சாகப்படுத்தணும்ல, அதுக்காக சொல்லி வைக்கிறேன். இன்னும் தோல்விங்கிறது மனதை பொறுத்ததுதான். ஆகையினாலே இந்த பள்ளியிலே நான் இங்கே மாணவ மாணவிகள் எல்லாம் இருக்கிறார்கள். கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் தான் சொல்றேன். 2 பேர் பேசிட்டு இருந்தா நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம பற்றி தான் பேசுறாங்களோ, அதுதான் இருக்கும் போது மனதில் வந்துடும். ஏன்னா அனுபவப்பட்டிருக்கிறேன், அதனால எச்சரிக்கையா பேசுறேன் எங்கேயும். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில வீட்டுல வளர்க்கப்படும் ஒரு கிளி எல்லாரையும் பரவசப்படுத்தி வருதாம். என்னடான்னு பார்த்தா இந்த கிளிக்கு சினிமா பாட்டுனா அவ்வளவு விருப்பம் போல. பாட்டு போட்ட உடனே அதுவும் டான்ஸ் போட தொடங்கிடுதாம். எப்படி டான்ஸ் போடுதுன்னு தான் பாப்போமே. பல பல திரும்பிட்டாங்க இப்பவே கோடைக்காலம் தொடங்கின மாதிரி வெயில் சுட்டரிக்க தொடங்கியிருக்கு. இப்படி கொளுத்தும் வெயில்ல தவிச்சிட்டு வர நம்ம ஆறையும் தண்ணீரையும் பார்த்தா சும்மாவா இருப்போம்? பெரியவங்களே தண்ணியில இறங்கி ஆட்டம் போட தொடங்கிடுவாங்க. சின்ன பசங்களை கேட்கவே வேணாம். தேனி அருகே வீரபாண்டியில இருக்கிற ஒரு ஆறுல இப்படிதான் குட்டீஸ் எல்லாம் பயங்கர ஆட்டம் போடுறாங்க. ஆறுல தண்ணி குறைவா ஓடினாலும் இவங்களோட உற்சாகம் குறையவே இல்லை.
தமிழக சட்டமன்றத்துக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட உடனே தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வந்தது. இதன்படி அரசியல் கட்சியினர் அரசின் சார்பில் வைக்கப்பட்ட விளம்பர தட்டிகளை அகற்றும் பணி நடைபெற்று இருக்கு. நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழக அரசின் சாதனை விளக்க விளம்பர தட்டி வைக்கப்பட்டிருந்தது. இதிலிருந்து முதலமைச்சரின் படத்தை மறைக்க அரசு ஊழியர் ஒருத்தர் படாத பாடுபட்டார். இதை பார்த்த மக்களோ சாதாரண நாட்கள்ல புகார் கொடுத்து பல நாட்கள் கழித்துதான் நடவடிக்கை எடுக்கிறாங்க. இப்போ தேர்தல் அறிவிப்பு வந்ததுனால அரசு அதிகாரிகள் தீயா வேலை செய்யறாங்கன்னு பேசிக்கிட்டாங்க. வறுமையா, இயலாமையா, உழைப்பின்மையான்னு சொல்ல தெரியல. இந்த காட்சியை பார்த்து நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. குஜராத்ல இருந்து வந்த ஒரு பெண்கள் கூட்டத்தை இப்படி அடிக்கடி எல்லா பஸ் ஸ்டாண்ட்களையும் ஓடும் பஸ்களையும் பார்க்க முடியுது. முதல்ல ஒரு நோட்டீஸை கொடுக்குறாங்க. அதுல குஜராத் பூகம்பத்துல பாதிக்கப்பட்டும் எங்க மகளுக்கு திருமணம் உதவி செய்யுங்கன்னு அடிச்சிருக்கு. ஒரு கல்யாணத்தை நடத்த இப்படி கையேந்திர பணம் போதுமா என்ன? சரி, அதை விடுங்க. வந்திருக்கிறவங்க கொடுக்கிற நோட்டீஸ்ல குஜராத்னு இருக்கு. குஜராத் வளர்ச்சி அடைந்த மாநிலம்னு சொல்லிதான் இப்போ மோடியே பிரதமர் சீட்ல உட்கார்ந்துருக்காரு. அந்த மாநிலத்துக்காரங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையா? குஜராத் பூகம்பம் நடந்த இத்தனை ஆண்டுகள்ல இன்னுமா இவங்களுக்கு மறுவாழ்வு கிடைக்கல? எத்தனை காலம்தான் இப்படி ஏமாத்த போறாங்களோ? ஒரு